அண்ணா என்ன ஆட்டோ பின்னாடி வாங்க. ரித்திகா, எதுக்குமா ஆட்டோ நிறுத்த சொன்னேன்? அம்மா, அந்த ஹாஸ்பிடலுக்கு முன்னாடி பாரு, அயலியும் சிவாவும் அந்த கார்ல தானே வந்தாங்க. ஆமா, அதே கார் தான். அப்போ அவங்க 2 பேரும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். ஆமா, எதுக்கு அவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க? அம்மா, அதெல்லாம் அப்புறமா தானா தெரியும். நீ ஃபர்ஸ்ட் இறங்குமா, நம்ம போய் கண்டுபிடிக்கலாம். வா வா வா, இந்தாப்பா. வாமா. ஏய், என்னாச்சு அயலி? ரித்திகாவும் கூட சித்தியும் வந்துட்டு இருக்காங்க. எது? ஷோ, வேண்டாம் சிவா, பாத்துற போறாங்க. அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அதான் எனக்கும் தெரியல. அவங்கள பார்த்தா யாரையோ தேடி வர மாதிரி தான் இருக்கு. அயலி, ஒருவேளை நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்களோ? இருக்கலாம். அப்போ அம்மாவையும் பாத்திருப்பாங்களா? இவங்க கண்ணுல மட்டும் அம்மா பட்டா அவ்வளவுதான், எல்லாமே சொதப்பிடும். ஷோ, இவங்களை இப்போ எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே. உண்மையாவே இவங்க நம்மள தேடிதான் வந்தாங்களா இல்ல வேற எதுக்காவது வந்தாங்களான்னு தெரியலையே. அயலி, நீ டென்ஷன் ஆகாத. அவங்க கண்ணில் படாத வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்ல. சரி வா, நம்ம முதல்ல போய் ஃபீஸ் பே பண்ணிட்டு வந்துடலாம். இல்ல சிவா, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். அவங்க இங்க இருந்து போற வரைக்கும் எனக்கு பதட்டமா தான் இருக்கும். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுறேன். ஆ